வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று உலகின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அனைத்து நாடுகளும் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து தொடர்பு கொள்ளும் உலகில் நாம் வாழ்கிறோம். பற்பசை, மொபைல், பஸ் அல்லது உணவுப் பொருட்கள் என நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களைப் பார்த்தால் இவை சில தொலைதூர நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதை காணலாம். நாம் உடை அணியும் விதம், நாம் பார்க்கும் திரைப்படங்கள் மற்றும் நாம் உண்ணும் உணவு கூட இப்போது உலகப் போக்குகளால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. நமது விவசாயிகள் டீசல் அல்லது உரங்களை வாங்கும் விலை அல்லது அவர்கள் தங்கும் பொருட்களை விற்கும் விலை இப்போது உலக சந்தை விலையை பொறுத்தது. பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை அமைக்கின்றன மற்றும் இந்திய நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் நிறுவுகின்றன. எனவே இன்று நாம் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்ட உலகில் வாழ்கிறோம் என்பதை காண்கிறோம். மக்கள் சிறந்த நிலங்களைத் தேடி அல்லது பஞ்சம் அல்லது நோய்களில் இருந்து தப்பிக்க இடம்பெயர்ந்தனர். மாலுமிகள் கடல்களை கடந்தனர். பயணிகள், யாத்ரீகர்கள் மற்றும் வணிகர்கள் உயரமான மலைகள், பாலைவனங்கள் மற்றும் ஆறுகளை கடந்து புதிய மனிதர்கள் மற்றும் நிலங்களுடன் தொடர்பு கொண்டனர். அரசர்களும் வீரர்களும் தங்கள் ராஜ்யங்களை விரிவுபடுத்துவதற்காக புதிய நிலங்களை கைப்பற்றினர். சமய ஆசிரியர்கள், கலைஞர்கள் மற்றும் அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை பரப்பவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் வெகு தூரம் பயணம் செய்தனர். இருப்பினும் கடந்த சில நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான இந்த தொடர்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளது. எனவே ஜனநாயகம் மற்றும் தேசிய புரட்சி 17, 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் என்ற தலைப்பில் இருந்து நவீன உலகத்தை உருவாக்கிய மாற்றங்களை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். இந்த நவீன உலகம் எப்படி உருவானது? நவீன உலகின் முக்கிய யோசனைகள் மற்றும் உந்துதல் செயல்முறைகள் என்ன மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகள் எவ்வாறு நம்மை சுற்றிலும் இன்று நாம் காண்பதை உருவாக்குவதில் பங்கு பெற்றுள்ளன. முக்கிய வார்த்தைகள்: குளோபல் வில்லேஜ், மக்கள் கணினிகள், தொலைக்காட்சி போன்றவற்றால் இணைக்கப்பட்டு அனைவரும் ஒருவரையொருவர் சார்ந்திருக்கும் சமூகம். தொழில் புரட்சி, வீட்டில் கையால் வேலை செய்வதை விட தொழிற்சாலைகள் இயந்திரங்கள் மூலம் வேலை செய்ய தொடங்கிய காலம். அறிவியல் புரட்சி, அறிவியல் புரட்சி என்பது ஆரம்பகால நவீன காலத்தின் போது நவீன அறிவியலின் வெளிப்பாட்டை குறிக்கும் நிகழ்வுகளின் தொடர்பாகும். காலனித்துவம், ஒரு பகுதியின் பழங்குடி மக்கள் மத்தியில் குடியேறி அவர்கள் மீது கட்டுப்பாட்டை நிறுவுவதற்கான செயல்
அல்லது செயல்முறை. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நவீன உலகத்தை உருவாக்கிய மாற்றங்கள். 1450 CE-யிலிருந்து முழு உலகத்தின் ஒருங்கிணைப்பு மிக வேகமாக முன்னேறியது. இதனுடன் மக்கள் பணி, சிந்தனை மற்றும் ஆட்சி முறைகளில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த மாற்றங்கள் பல நவீன உலகின் சில முக்கிய அம்சங்களை உருவாக்க உதவியது. உதாரணமாக, இன்று நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் தொழிற்சாலைகள் இயந்திரங்களைக் கொண்டு பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தையிலிருந்து வாங்குகிறோம். விவசாயத்தில் நவீன முறைகள், இயந்திரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி சந்தையில் விற்பனைக்கு உற்பத்தி செய்கிறோம். இது ஒரு பெரிய மாற்றத்தின் விளைவாகும். இதை நாம் தொழில் புரட்சி என்று அழைக்கிறோம். இன்று பெரும்பாலான நாடுகள் ராஜாக்களால் அல்லது ராணிகளால் ஆளப்படுவதில்லை. மாறாக, தங்கள் நாட்டு மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களால் ஆளப்படுகின்றன. இது நாம் ஜனநாயக புரட்சி என்று அழைக்கும் ஒரு செயல்முறையின் விளைவாகும். அறிவியல் பகுத்தறிவுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அறிவியலின் முறைகளை பயன்படுத்தி நம்மை சுற்றியுள்ள பூமி, முழு பிரபஞ்சம், நம்மை சுற்றியுள்ள வாழ்க்கை, நம் உடல், நம் உணர்வுகள் மற்றும் நமது சிந்தனை ஆகியவற்றை புரிந்து கொள்ள மக்கள் முயற்சி செய்கிறார்கள். இது நாம் அறிவியல் புரட்சி என்று அழைக்கும் ஒரு செயல்முறையின் விளைவு. பிரிட்டன், பிரான்ஸ், ஹாலாந்து, ஸ்பெயின் போன்ற சில ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்கா, ஆசியா, தெற்கு மற்றும் வட அமெரிக்காவின் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்தன. இது இந்த நாடுகளில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் கட்டாய மாற்றத்திற்கு வழிவகுத்தது. இந்த செயல்முறை காலனிசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. காலனி மக்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். உலகின் அனைத்து நாடுகளிலும் ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் சம உரிமைகள், வாய்ப்புகள் மற்றும் மனித உழைப்பால் உருவாக்கப்பட்ட செல்வத்தில் பங்கு பெற போராடுகிறார்கள். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியத்திற்கான இந்த போராட்டங்களும் நவீன வரலாற்றின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். ஆரம்பகால நவீன காலம் 1450 மற்றும் 1750க்கு இடைப்பட்ட காலம் பொதுவாக ஆரம்ப நவீன காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு முன்பே உலகின் பல்வேறு பகுதிகளில் பல அம்சங்கள் உருவாக தொடங்கிவிட்டன. எடுத்துக்காட்டாக, இந்தியா, சீனா, அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து வணிகர்கள் கடல் வழியாக மற்ற நாடுகளுக்கு நீண்ட காலமாக பொருட்களை எடுத்து சென்றனர். 1492இல் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ற இத்தாலிய மாலுமி தென் அமெரிக்காவை அடைந்தார்.
போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோடா காமா 1498 ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியாவிற்கு கடல் வழியை உருவாக்கினார். இது ஐரோப்பிய கப்பல்கள் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன் மட்டுமல்லாமல் கடல் வழியாக சீனா வரை அனைத்து வழிகளிலும் வர்த்தகம் வருகிறது. வர்த்தகத்தின் விரிவாக்கம் சர்வதேச சந்தைகளுக்கு விவசாய மற்றும் கைவினை உற்பத்தியை தூண்டியது. அத்தகைய மற்றொரு வளர்ச்சி பெரிய ராஜ்யங்கள் மற்றும் பேரரசுகளின் எழுச்சியாகும். அதில் அதிகாரம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்துள்ளது. அவர்களிடம் வலுவான படைகள் மற்றும் அதிகாரிகள் இருந்தனர். அவர்கள் ஒழுங்கை நிறுவி வரிகளை வசூலித்தனர். அவர்கள் சுயாட்சியை விரும்பும் சிறிய உள்ளூர் மன்னர்கள் அல்லது நிலப்பிரபுக்களை வீழ்த்த முயன்றனர். இது நாடுகளை ஒருங்கிணைத்து பொதுவான நிர்வாக அமைப்பை உருவாக்க வழிவகுத்தது. உதாரணமாக, இந்தியாவில் முகலாய் பேரரசு வலுவான மத்திய அரசு மற்றும் நிர்வாக அமைப்பை உருவாக்கியது. சீனா, ஈரான், துருக்கி மற்றும் ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்ற பேரரசுகள் தோன்றின. ஆரம்பகால நவீன காலமானது விஞ்ஞானம், கணிதம், தத்துவம் போன்றவற்றில் பெரும் முன்னேற்றங்கள் ஏற்பட்ட காலமாகும். பல வருட கடின உழைப்புக்குப் பிறகு கலீலியோ போன்ற சிறந்த விஞ்ஞானிகள் சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் இருப்பதாகவும் பூமி போன்ற கிரகங்கள் அதை சுற்றி வருவதாகவும் முடிவுக்கு வந்தனர். நீலகண்ட சோமயாஜி, டெஸ்கார்ட்ஸ் மற்றும் நியூட்டன் போன்ற சிறந்த கணிதவியலாளர்கள் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கத்தை ஆய்வு செய்வதற்கான புதிய முறைகளை உருவாக்கினர். எனவே புதிய பகுதிகளுக்கு இடம்பெயர்வதற்கான காரணங்கள் தொழில்துறை புரட்சி, அறிவியல் புரட்சி, காலனித்துவம் மற்றும் ஜனநாயக அரசாங்கத்தின் அம்சங்கள் பற்றி இதுவரை விவாதித்தோம். ஆரம்பகால நவீன காலத்தின் சிந்தனை மனித சுதந்திரம் மற்றும் சமத்துவம் பற்றிய சிந்தனையால் ஆதிக்கம் செலுத்தியது. இது மத சிந்தனையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கலைத்துறையில் இது மனிதர்களையும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் குறிப்பாக ஓவியத்தில் யதார்த்தமாக சித்தரித்தது. ஆரம்பகால நவீன காலத்தின் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தன. இன்று நாம் ஜனநாயக ஆட்சி முறைக்கு பழகிவிட்டோம். அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் உள்ளன மற்றும் சட்டத்தால் சமமாக நடத்தப்படுகின்றன. ஆனால் இத்தகைய ஜனநாயகம் முந்தைய காலத்தில் இல்லை. நாடுகள் அரசர்கள் அல்லது பேரரசர்களால் ஆளப்பட்டன. அவர்கள் தங்கள் விருப்பப்படி சட்டங்களை இயற்றினர் மற்றும் சமூகம் தோட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் அதன் சலுகைகள் மற்றும் கட்டமைப்புகளை கொண்டிருந்தன. எனவே
இந்த காணொளியில் நவீன உலகத்தையும் நவீன காலத்தின் ஆரம்பத்தையும் உருவாக்கிய நவீன உலக மாற்றங்களை பார்த்தோம். புதிய பகுதிகளுக்கு இடம்பெயர்வதற்கான காரணங்கள் தொழில் புரட்சி, அறிவியல் புரட்சி, காலனித்துவம் மற்றும் ஜனநாயக அரசாங்கத்தின் அம்சங்கள். காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.